நம்ம அது மார்க்கெட் வந்து பிரஷர்ல இருக்கு, கீழ புஷ் பண்றோம்னா புஷ் ஆகாது. ஏன்னா மேல ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பேலன்ஸ்ல இருக்கு. அத கம்ப்ளீட் பண்றதுக்காக தான் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு சொல்லும்போது, அதோட மூவிங் தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம மூவ் பண்ண முடியும். மூவிங் எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஃபர்ஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணி இந்த பிரைஸ் ஆக்ஷன் மார்க் பண்ணியிருக்கணும். இல்ல டாப்ல வேற எஃப்இஜிஸ் இருக்கலாம், இம்பேலன்ஸ் இருக்கலாம், இம்பேலன்ஸ் ஏரியாக்கள் இருக்கலாம். ஸோ மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுமே ஃபர்ஸ்ட் ப்ராப்பரான ஒரு அனலைஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மூவ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஆரம்பத்துல இருந்து கிளியரா ஒரு அனலைஸ் எடுத்து பிரைஸ் ஆக்ஷன் மார்க் பண்ணி வால்யூம்ல ட்ரேட் எடுத்து அண்ட் எஃப்இஜில ட்ரேட் எடுத்து இன்னைக்கு பொறுமையா ஒரு மூவ் எடுக்க போறோம். ஈவன் இன்னைக்கு கிளாஸ் ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. கிளியரான ஒரு மூவ். ஆரம்பத்துல இருந்து பேசிக்ஸ்ல இருந்து இப்ப நம்ம பிரசன்ட்ல போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு மூவ் வரைக்கும் நீங்க எப்படி ஒரு மார்க்கெட்டுக்குள்ள வந்து ட்ரேட் எடுக்க போறீங்க, ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடில இருந்து இப்ப நான் 9 மணிக்கு ட்ரேட் எடுக்க உட்கார்றேன் அப்படின்னா 10 மணிக்கு வெளியில வரணும்னு என்னுடைய பிளான். 1 ஹவர் என்னுடைய பிளான் ஷெட்யூல் அப்படின்னா அந்த 1 ஹவர்ல நான் என்னெல்லாம் பண்ணியே ஆகணும். அந்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம். எத்தனை பேர் நோட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க? டீடைல் எல்லாம் எல்லாரும் நோட் பண்ணி வைக்கிறீங்கல்ல? நான் இன்னுமே நோட் பண்ணல பிரதர். அது புரியல. ஓகே. பண்ணிட்டு தானே இருக்கேன். ஓகே. ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு டெஃபினிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லும்போது அது எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நான் ப்ரெஷர் பண்ணல, உங்களுடைய இதுக்காக சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, ஒரு நிமிஷம். இன்னைக்கு கொஞ்சம் நியூஸ் அதிகமா இருக்கு மார்க்கெட்ல. சிபிஐ நியூஸ் இருக்கு. கொஞ்சம் சார்ட் மட்டும் நல்ல சார்ட் பாத்துக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் ஓகே. என்சிடிசி எடிது பரவாயில்ல பிரசன்ட்ல. ஓடிசி தான் கொஞ்சத்துக்கு கொஞ்சம் பரவாயில்ல. சரி, இது ஒண்ணு இருக்கட்டும். யூஎஸ்டி பிஆர்எல் செக் பண்ணிக்கிறேன். சரி, இருக்கட்டும். சரி, இன்னைக்கு ஆரம்பத்துல இருந்து நம்ம கத்துக்கிட்ட விஷயம் எல்லாமே பாயிண்ட் பை பாயிண்ட் நீங்க தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியர் பண்ண போறீங்க. ஓகேவா? யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? மைக் எனக்கு தெளிவா ஒர்க் ஆகும் அந்த மாதிரி. ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு விஷயம் கிளியர் ஆகணும். தனா பிரதர் மைக் ஆன் பண்ணலாமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். என்னைக்குமே நானே இன்னைக்கு கிளியர் பண்ணிடுறேன். என்னைக்குமே மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுமே பிரசன்ட்ல என்ன ரன் இருக்குன்னு பார்க்க கூடாது. இப்போ பிரசன்ட்ல இப்ப என்ன ரன் போயிட்டு இருக்கு? இப்போ நீங்க நார்மலா பாத்தீங்க அப்படின்னா பிரசன்ட்ல எஃப்இஜி போயிட்டு இருக்கு. அப்போ மார்க்கெட் டவுன் தான் மூவ் பண்ணும். டவுன் வந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம மார்க்கெட்டை டவுன் புஷ் பண்ணலாம் அப்படின்னு புல் பண்ணக்கூடாது. மேபி நீங்க ஒரு பையரோட ப்ரெஷர் ஹெவியா வருது. அப்போ பிரதர் வந்து செல்லர் போ சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் செல்லர் ரேட் போனீங்க அப்படின்னாலுமே இஃப் அது ப்ராஃபிட் ஆனாலுமே அது தப்பு. ஏன்னா பிரதர் மைக் மட்டும் கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாமா? கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, இப்போ இது எல்லாமே நம்மளுடைய கன்ஃபர்மேஷன்ஸ். ஆனா உங்க மைண்ட்ல இருக்க வேண்டியது எப்பவுமே மார்க்கெட்டுக்குள்ள வரும்போது எஃப்இஜி இருக்கு, மார்க்கெட்டை கீழே புஷ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது, புஷ் பண்ணக்கூடாது. மார்க்கெட்ல சில ரீசன்ஸ் தெரியாம நெக்ஸ்ட் மூவ் எடுக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணி ஆகணும், அனலைஸ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் நான் மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா சொல்லுங்க பிரதர். அசெட் நேம் என்னன்னா யூஎஸ்டி பிஆர்எல், யுனைடெட் ஸ்டேட் பிரேசில். ஓகே. பிரசன்ட்ல நீங்க மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுமே சார்ட் இப்பதான் லேப் ஓபன் பண்ணி சார்ட் மார்க்கெட்டுக்குள்ள வரேன் அப்படின்னா பேசிக்ல இருந்து நம்ம இப்ப பிரசன்ட்ல பார்க்கக்கூடிய விஷயம் வரைக்கும் நான் வரிசையாவே சொல்லி தந்துடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா என்ன ப்ரோ? யூஎஸ்டி பிஆர்எல் அசெட் இல்லைனா யூஎஸ்டி பிஆர்எல் ப்ரோ, யூஎஸ்டி பிஆர்எல் ஓடிசிங்களா? ஓடிசி தான். இல்ல அசெட் இல்லையே. ஏன் இல்ல? எனக்கு இதெல்லாம் இருக்கு. தெரியல. யூஎஸ்டி பிஆர்எல் கரெக்டா தான் போட்டிருக்கேன். 90%. சரி, நான் செக் பண்ணி பாக்குறேன். செக் பண்ணி பாருங்க, கிடைச்சதுன்னா சொல்லுங்க. ஏப்பா இங்க ஒரு கேப் டவுன். சரி, மார்க்கெட்ல வந்ததுமே ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண போற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு மார்க்கெட்ல நான் ஒரு சார்ட் சூஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் அந்த ஒரு சார்ட்ல நான் கொஞ்சம் ஸ்பீடா போறேன். கொஞ்சம் நோட் பண்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மைண்ட்ல வைக்கிறவங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரியா? ஒரு சார்ட்ல எனக்கு ஃபர்ஸ்ட் தேவையான விஷயம் என்ன அப்படின்னா மார்க்கெட்டுடைய ஒழுங்கு. அப்போ அதனால மார்க்கெட் ஒழுங்கா இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு பிசினஸ் என்னன்னு சொல்லிட்டு என்னால அனலைஸ் பண்ணி அந்த ஒரு பிசினஸ் நான் புரிஞ்சு ட்ரேட் எடுக்க முடியும். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் நான் மார்க்கெட்டுக்குள்ள வந்து நான் பார்க்க போற விஷயம் எனக்கு பிரசன்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கக்கூடிய மார்க்கெட்டோட மூவிங் எந்த மாதிரி இருக்கு. ட்ரேட் எடுக்க கூடாது. வந்ததுமே பிரசன்ட்ல உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலுமே அதை எடுத்துக்க கூடாது.
ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டோட மூவிங் எந்த மாதிரி இருக்குன்னு தெரியணும். மூவிங் எந்த மாதிரினா ஃபாஸ்ட் ரன்னிங் இருக்கக்கூடாது. ஒரு கேண்டில்ல பையருக்கும் செல்லருக்கும் ஜம்பிங் அதிகமா இருக்கக்கூடாது. இது ஓரளவு பரவாயில்ல. ஆனா பையருக்கு டக்குன்னு ஒரு வெட்டு வெட்டும், செல்லுக்கு ஒரு வெட்டு வெட்டும் நம்ம பார்த்துப்போம் நிறைய தடவை. அந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது அவாய்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி கேப் அப் அண்ட் கேப் டவுன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி ஒரு தடவை வந்தா பரவாயில்ல, மல்டிப்ளா ஒரு சார்ட்ல வருது. இங்க ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் இங்க ஒண்ணு இருக்கு, அதுக்கு நடுவுல அதிகமா இல்ல, நம்ம பாத்துக்கலாம். இருந்தாலும் கேப் அப் அண்ட் கேப் டவுன் அதிகமா இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த ஒரு சார்ட்டை அவாய்ட் பண்ணிடணும். ஒவ்வொரு கேண்டிலையும் விக்கோட லெவல் எந்த மாதிரி இருக்குன்னு பார்க்கணும். இந்த மாதிரி விக்கு நார்மல், இந்த விக்கு கூட நார்மல், இந்த மாதிரி விக் எல்லாம் நார்மல். விக்குனா என்னன்னா ப்ரெஷர், கேண்டிலுடைய ப்ரெஷர். இந்த மாதிரி விக் வருது இல்லையா, இந்த மாதிரி விக்கு 1-2 கேண்டில்ல எங்கேயாச்சும் வந்தா பரவாயில்ல. மேக்சிமம் வரக்கூடிய 10 கேண்டில் இருக்குன்னா 10 கேண்டிலுமே இந்த மாதிரி ப்ரெஷர் இருக்குன்னா என்ன பண்ணணும், அந்த ஒரு சார்ட்டை அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி டோஜின்னு சொல்லும்போது ஓகே, நான் அதுக்கான சார்ட் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு சொன்னா நல்லா இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒரு சார்ட் இருக்கான்னு பாக்குறேன். மேக்சிமம் லைவ்ல இருக்கும் இப்போ. ஓகே சூப்பர். என்ன இப்ப நடக்குது இல்லையா, இதுதான் ஜம்பிங் கேண்டில். பார்த்தாலே தெரியும் ஒரு ப்ரெஷர் இருக்கும். எப்பவுமே ஒரு கேண்டில்ல ப்ரெஷர் ரன்னிங் இருக்கக்கூடாது. பையருக்கும் செல்லருக்குமான ஜம்பிங் இருக்கக்கூடாது. இப்ப இதை பாத்தீங்கன்னா நார்மலான மூவ் மாதிரி இருக்காது. மேல போகும் கீழே வரும், மேல போகும் கீழே வரும், ஒரு வெட்டிட்டே இருக்கும். இந்த மாதிரி மூவ் வந்து உங்களுடைய கன்ஃபர்மேஷன்ஸுக்கு எண்ட் ஆஃப் த டைம் என்ன பண்ணும், குழப்பத்தை கொண்டுட்டு வரும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த மாதிரி டோஜி மூவிங் பாத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டோஜியா வருது அப்படின்னா ஓகே, கேண்டில் வந்து ஃபைட் பண்றாங்கிறது அர்த்தம். ஆனா அதே டோஜி ஒரு சார்ட்ல அதிகமா வருது, மல்டிப்ளா வருதுன்னு சொல்லும்போது அந்த ஒரு விஷயம் நமக்கு கன்ஃபர்மேஷனை கொடுக்காது. இங்க பார்த்தாலே தெரியும், இங்க ஒரு டோஜி ஓகே ஃபைட் பண்ணி வந்துருக்குன்னு பார்ப்போம். இந்த ஒரு ட்ரெண்ட் வைஸ்ல இங்க டோஜி வர்றதுக்கு ரீசன் கிடையாது. ஒரு ரீசன் இல்லாத ஒரு பிளேஸ்ல நார்மலான ஒரு விஷயத்தை தாண்டி அப்நார்மலா மார்க்கெட்ல வந்து எனக்கு ஒரு ஸ்பீடு கிடைக்குதுன்னு சொல்லும்போது நான் வந்து அதை என்ன பண்ணிடணும், அவாய்ட் பண்ணிடணும். கேப் அப் அண்ட் கேப் டவுன் வரும்போது அந்த ஒரு சார்ட்டை அவாய்ட் பண்ணணும். அப்ப இந்த ஒரு சார்ட்டை நம்ம சொன்ன எல்லா விஷயமும் இங்க இருக்கு. ஸோ இந்த ஒரு சார்ட்டை வந்து நான் அவாய்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இது NZCAD. இப்போ இந்த சார்ட் நெக்ஸ்ட் ஒரு சார்ட்டுக்கு நீங்க வரீங்க, பாக்குறீங்க. ஓகே, எனக்கு ஓரளவு மூவிங் நல்லா இருக்கு, அதிகமா டோஜி இல்ல, பிரசன்ட்ல ரன் ஆகக்கூடிய கேண்டில் எனக்கு ஹை ப்ரெஷர்ல ரன் ஆகல, ஓரளவு நார்மலாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, டோஜிஸ் அதிகமா இருக்கான்னு பார்க்க போறீங்க. இங்க ஃபைட்டிங் இருக்கு, இங்க ஒரு மூவிங் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி போனா கொஞ்சம் இருக்கு, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போனா ஓரளவு கொஞ்சம் ஸ்பீட் ரன்னிங் இல்ல, கொஞ்சம் டோஜிஸ் கண்டினியூவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப பிரசன்ட்ல ரன் ஆகுதுன்னு சொல்லும்போது ஓகே, ஓரளவு நார்மலா இருக்கு. இந்த மாதிரி நீங்க சார்ட் சூஸ் பண்ண போறீங்க. அதே மாதிரி USD BRL கூட பாக்குறேன், நல்ல மூவிங் இருக்குன்னா சரி, இது கூட ஓகே தான். ஏன்னா ஒரு 2 இடத்துல தான் நமக்கு கொஞ்சம் கேப் அப் அண்ட் கேப் டவுன் இருக்கு. பிரசன்ட்ல கொஞ்சம் ஸ்பீட் ரன் ஆகுது தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்தா கொஞ்சம் ஸ்பீட் ரன் இருக்கு. ஸோ நான் இதை விட்டுறேன், வேற ஏதாச்சும் சார்ட் இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட் எல்லா சார்ட்டுமே கொஞ்சம் வாலட்டிலிட்டி தான் இருக்கும். கொஞ்சம் ஸ்பீட் ரன் அதிகம் USD கரன்சிஸ்ல. ஸோ நான் வந்து என்ன கரன்சி எடுத்திருக்கேன் அப்படின்னா இப்போ CAD JPY OTC, CAD JPY. இது லைவ் போயிடக்கூடாது, அதுக்காகவும் பயமா இருக்கு. ஓகே, அனலைஸ் பண்ணிடலாம். இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். கேப் அப் அண்ட் கேப் டவுன் கம்மி, பிரசன்ட்ல ரன் ஆகக்கூடிய கேண்டிலும் ஓரளவு பரவாயில்ல, சின்னதா கேப் அப் இருக்கு, பட் ஹெவியா இல்ல, ரன்னிங் ஸ்பீடா இல்ல, ஓரளவு மூவிங் எனக்கு ஓகே. ஹெவியா டோஜிஸ் கிடையாது, மூவிங் எனக்கு நார்மலா தான் இருக்கு, ஒரு ட்ரெண்ட் வைஸ்ல நார்மலா மூவ் ஆயிட்டு இருக்கு. சரி, இப்படி நீங்க ஒரு சார்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க, மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சார்ட் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்டுடைய ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணணும். அதான் நம்ம பார்க்க போறது மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ இந்த ஸ்பேஸை பார்க்கும்போது மார்க்கெட்டுடைய ஸ்ட்ரக்சர் நமக்கு எந்த மாதிரி இருக்கு, ஒரு என்னைக்குமே ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு ஃபார்வேர்ட்ல மார்க்கெட் மூவ் பண்ணும்போது நமக்கு ஒரு பையரும் செல்லும் மாறி மாறி ஒரு சர்ஃபேஸ்ல வராங்கன்னு சொல்லும்போது அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், சைட் வேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஒரு சைட் வேஸ்ல நம்ம எடுக்கக்கூடிய ட்ரேடோட நேம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹையர் அண்ட் லோவர்னு ஒரு கான்செப்ட். ஏன்னா ஒரு சைட்வே மார்க்கெட்னாலே நீங்க மைண்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ட்ரெண்ட் வைஸ்ல போகக்கூடிய சைட்வே, இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு ரன்னிங் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. இப்போ இந்த ஒரு சர்ஃபேஸையும் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க, உங்களுடைய கண் பார்வையில வச்சுக்கோங்க. இந்த ஒரு சைட்வேயும் உங்க கண் பார்வையில வச்சுக்கோங்க. இது ஒரு அப் ட்ரெண்ட் வைஸ்ல கொஞ்சம் செங்குத்தா மேல போகுது. இது அப்படியே என்ன நடக்குது, ஒரு சர்ஃபேஸ்ல பிளாட்டா ரன் ஆகுது. ஓகேவா? இத வந்து சர்ஃபேஸ் சைடு வேன்னு சொல்லுவோம். மார்க்கெட்டோட மூவிங் எப்போ உங்களுக்கு டவுன் ஃபால் ஆகுதோ அப்படி ஃபால் ஆகும்போது அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் வச்சு மார்க்கெட் எங்க வந்துடும், கீழே வந்துடும்.
அப்போ மார்க்கெட்டுக்குள்ள வந்துட்டேன், டிமாண்ட பார்த்துட்டேன், அங்க என்னென்ன விஷயம் இருக்குன்னு நான் செக் பண்ணிட்டேன். பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு, எஃப்விஜி இருக்கு. எஃப்விஜி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த எஃப்விஜி எந்த இடத்துல வந்திருக்குன்னு பார்க்கணும். இதே இதே எஃப்விஜி இதே சைட்வேஸ்ல வந்துச்சுன்னா ஓகே சூப்பர். இப்ப இங்க கூட பார்ப்போமே. இந்த ஏரியா எனக்கு கம்ப்ளீட் ஆகணும். டாப்லயும் இருக்கு. இந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பேலன்ஸ் இருக்கு. இதுவும் பேலன்ஸ் தான். டாப்ல 2 விஷயம் இருக்கு. மார்க்கெட் அங்க போகும்போது நம்ம ஹாரிசான்டல் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகேவா? அதாவது ஒரு பையருடைய வேலை எங்கெல்லாம் செல்லருடைய பிரைஸ் ஆக்ஷன் வந்திருக்கோ அது எல்லாமே இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்கான்னு பார்க்க போறீங்க. இல்லங்கிற பட்சத்தில் நெக்ஸ்ட் மார்க்கெட் அதை கம்ப்ளீட் பண்ணி ரிவர்சல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக நீங்க ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுக்க போறீங்க. இங்கேயும் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் சேஞ்சிங்ல தான் இருக்கு. இது நான் டிரா பண்ணிக்கிறேன். செல்லர் வந்திருக்காங்க. அகைன் மார்க்கெட் பையருக்கு சேஞ்ச் பண்ணும்போது மார்க்கெட்ல அகைன் செல்லர் கண்டினியூ பண்றாங்க. அப்ப இந்த செல்லர்ல நமக்கு என்னதான் இருக்கு? பிரைஸ் ஆக்ஷன் பேலன்ஸ்ல தான் இருக்கு. சரி, இப்போ இந்த விஷயத்த மேபி மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னா 2 நிமிஷத்துக்கு செல்லர் ட்ரேட் போறேன். 1 கோ. ஓகே. சாரி, மேல விழுந்துடுச்சு. இது நான் ஒரு என்ன ப்ரோ சின்னதா கேப் இருக்கு நம்ம எடுத்துட்டோமே. ஒரு செகண்ட்ல ஒரு வெட்டி தான் வந்துச்சு. அதனால ஓகே ஒரு ஸ்பீடு இருக்குன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன். அது கொஞ்சம் உடனே போய் மேல விழுந்துடுச்சு. பரவாயில்ல. இந்த மார்ஜின்ல இருக்கிற மாதிரியே வச்சுப்போம். இது மேல போய் நமக்கு கரெக்டா கீழே வந்தாதான் அது நமக்கான ப்ராஃபிட். ஓகேவா? அதே மாதிரி இங்க நான் 2 மினிட்டுக்கு நான் இப்போ ட்ரேட் எடுத்திருக்கேன். இங்கேயும் எனக்கு ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு. இதையும் மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணி முடியுதுன்னா சேம் 2 மினிட்ல மறுபடியும் நான் டவுன் ஃபார்வர்ட் தான் புல் பண்ண போறேன். எனக்கு மார்க்கெட் எந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்ணுதோ கம்ப்ளீட் பண்ணி முடிஞ்சதும் அதுக்கான ஆப்போசிட்ல நான் ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறேன். ஓகேவா? வெயிட் பண்ணி இதுக்கான ரிசல்ட் பார்க்கலாம். இந்த பக்கத்துல இன்னொரு பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ பார்க்கலாம் எது மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. இதுவும் கம்ப்ளீட் ஆகும். இதுக்கு மேலேயும் ஒன்று இருக்கு. ஸோ இந்த ஹாரிசான்டல் எடுத்து இப்படி வச்சுக்கிறேனே. ஓகே, இந்த மாதிரி வச்சுக்கிறேன். எதை கம்ப்ளீட் பண்ணாலும் சரி நம்மளுக்கு ரிவர்சல் கன்ஃபார்ம் தான். நான் 2 மினிட்ல வெயிட் பண்றேன். இப்போ இந்த கேண்டிலுக்கு ரிவர்சல்னு சொல்லும் போது மார்க்கெட் இதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது நெக்ஸ்ட் கேண்டில் நமக்கு ஒரு ஃபைட்டிங் தான் நடக்குது. ஏன்னா இந்த விஷயத்த கம்ப்ளீட் பண்றதுக்காக போய் ரிஜெக்ஷன் தான் பண்ணிட்டு நெக்ஸ்ட் தான் ரிவர்சல் கொடுக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன் ப்ரோ இது ஒரு சர்ப்ரைஸ் ஏரியாவா நீங்க எடுக்கல? அது வராதுங்க அந்த மாதிரி வராதுங்க. நோட்டீஸ்ன்னு சொல்லும்போது நமக்கு இந்த மாதிரி மூவ் கொடுக்காது. லைவ்ல கொடுக்குற மாதிரி கொடுக்காது. அதனாலதான் நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்றோம். ஏன்னா ஒரு செல்லருடைய ப்ரெஷர் ஒரு கேண்டில் அதிகம், பையருடைய ப்ரெஷர் சாரி ஒரு செல்லர் கேண்டில் நெக்ஸ்ட் மூவ் வருது, கேரக்டர் ஃபைட் பண்றாங்கன்னு சொல்லும்போது அதுக்கு அகேன்ஸ்டா ஒரு கேண்டில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நமக்கு டவுன் ஃபாலோ ஆவாங்க இன் ஓடிசில. ஸோ அந்த ஒரு விஷயத்த அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இப்போ எனக்கு இங்க ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு பையர் வருது இல்லையா? இந்த மாதிரி ஒரு பையர் ஆக்சுவலி இங்க வந்திருக்கணும். இப்போ இந்த ஒரு பையர் முடியும் போதும் நான் டவுன் ட்ரேட் தான் புல் பண்ண போறேன். ஓகே, இப்போ இந்த கன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு இங்க கிடைக்கணும் எஃப்இஜிக்கு. இப்போ அப்போ ஏன் ப்ரோ எஃப்இ தான் கனெக்டிவிட்டி ஆயிடுச்சு, இப்போ ஏன் டவுன் ட்ரேட் போறோம் அப்படின்னா சிம்பிள் தான். எனக்கு மொத்த பிரைஸ் ஆக்ஷன் பேலன்ஸும் கீழே தான் இருக்கு. மார்க்கெட் நமக்கு கீழே வந்தே ஆகணும். இதுக்கு மேல டாப் போறதுக்கு ரீசனும் கிடையாது. இதுக்கு ப்ரீவியஸ் ட்ரெண்ட்ல பார்த்தா கூட அங்க ஒரு எஃப்இஜி இருந்துச்சு. அதை கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்காக மார்க்கெட்டிங் வந்திருக்கு அப்படின்னாலும் ஓகே நான் ஒத்துக்கிறேன். ஆனா எனக்கு பிரைஸ் ஆக்ஷன்ஸ் எல்லாமே பாட்டம்ல இருக்கு. இங்க ஏகப்பட்ட பிரைஸ் ஆக்ஷன் பேலன்ஸ் இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இங்கேயே 2 ஆச்சு, இது ஒண்ணு 3 ஆச்சு, இங்க ஒண்ணு 4. எதுக்குமே மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிவர்சல் கொடுக்கல. மார்க்கெட் எனக்கு கீழே வந்தாகணுங்கிறது கன்ஃபர்மேஷன். அந்த கன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி எடுப்போம்? பிரைஸ் வேல்யூ பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்லும்போது இம்பேலன்ஸ்னு சொல்லும்போது எனக்கு ஒரு கேண்டில்ல பையருடைய ப்ரெஷர் ஹெவியா வருது, இதுக்கப்புறம் பையர் வர்றதுக்கு ரீசனே இல்லைன்னு சொல்லும்போது மார்க்கெட் நமக்கு நெக்ஸ்ட் என்ன ப்ரொஜெக்ட் பண்ணும்? சப்ளைல ப்ரொஜெக்ட் பண்ணும். இதுதான் ஓடிசியோட மூவ். இப்போ நான் சொன்ன இந்த கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இங்க கிடைச்சிருக்கணும். தாராளமா நெக்ஸ்ட் செல்லர் ஆப்ஷன் போயிருக்கலாம். ஓகேவா? இப்போ வெயிட் பண்ணுவோம். அகைன் கேண்டில்ல ஃபைட்டிங் இருக்கு. இப்போ நம்ம ரெண்டாவதா இப்போ ஒரு கேண்டில் வந்திருக்காங்க இல்லையா? அதுல செல்லருடைய ஃபைட் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலோட கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாம். இந்த இடத்துல எஃப்இஜி கிடையாது. 1 2 3 3 கேண்டிலுமே கனெக்டிவிட்டி தான். ஸோ மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான ரீசன் அதிகம். வெயிட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயும் இப்போ ஒரு பிரைஸ் ஆக்ஷன் தான் வந்திருக்கும். டிமாண்ட்வே போயிருக்காங்கல்ல, இங்க நெக்ஸ்ட் பையருக்கு சேஞ்ச் பண்ணிருக்காங்க இல்லையா? இதுவும் நமக்கு ஒரு பிரைஸ் ஆக்ஷன்ல தான் இருக்கும். எதுனாலும் சரி இது கம்ப்ளீட் பண்ணிட்டு ரிவர்சல் கொடுத்தாகணும். பிரைஸ் ஆக்ஷன்ஸுக்கு இது வரைக்கும் கீழே கொடுக்கல. ஒரே ஒரு ஏரியால மட்டும் கரெக்டா கம்ப்ளீட் பண்ணி ரிவர்சல் கொடுத்துச்சு. பட் அது சின்னதா ஒரு கேப் டவுன். பார்ப்போம். ஒண்ணு இந்த கேண்டிலுக்கு ரிஜெக்ஷன் கொடுத்து கீழே வரணும்.
அப்படி இல்லைன்னா அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு கீழே வரணும். ஏதாச்சும் ஒண்ணு நடக்கணும், நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ இது ரிஜெக்ஷன் கொடுக்கல, லைட்டா ஒரு கனெக்டிவிட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க. விக்கு மட்டும் கனெக்டிவிட்டில இருக்கும்னு நினைக்கிறேன் பிரைஸ் ஆக்ஷன்ல. இன்னைக்கு லைவ் அசெட்ல பிராக்டிஸ் பண்ண போவேனா இன்னைக்கு ப்ரோ இது news எத்தனை அதிகம். minute? 5 நிமிஷத்துக்கு தான் ஃபுல் பண்ணேன். ஓகே ஓகே. அதே மாதிரி இன்னைக்கு ஓடிசில பிராக்டிஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, மார்க்கெட் நல்ல மூவ் கொடுத்துருந்தா மட்டும் அதுல ட்ரேட் எடுக்க போங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. லைவுக்கு இன்னைக்கு போகாதீங்க. இன்னைக்கு நியூஸ் அதிகம். நியூஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஹெவி ரன்னிங் இருக்கும், ஃபாஸ்ட் மூவிங் இருக்கும். கன்ஃபர்மேஷன்ஸ் இங்க கிடைக்கிற அளவுக்கு கூட நமக்கு எங்க கிடைக்காது, லைவ்ல இன்னைக்கு கிடைக்காது பர்டிகுலரா. ஸோ அந்த ஒரு விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. இந்த கன்ஃபர்மேஷன் ஆக்சுவலா எங்க கிடைச்சிருக்கணும்னா இங்க, இந்த ஒரு விஷயத்துக்காக நான் இங்க வெயிட் பண்ணேன். எந்த ஒரு கேண்டில்ல பையரோட ப்ரெஷர் ஹெவியா வருதோ அதுக்காக. மார்க்கெட் நமக்கு எப்படி இப்ப இவங்க எதுக்கு நமக்கு சப்ளை கொடுக்குறாங்க தெரியுமா? இப்ப நம்ம இதுல எதை கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஒரு பிரைஸ் ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்றதுக்காக மார்க்கெட் இங்க பையர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணாம கீழே ஒரு ஃபோர்ஸ்ல வந்துடுச்சு, அகைன் மேலதான் போகுது, நம்ம இங்க ஃபோர்ஸ் பண்ணுவோம் மார்க்கெட்டுக்கு தெரியும். ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸ் டாப்ல இருக்கு. எஸ்என்ஆர் கான்செப்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்காக. எஸ்என்ஆரை பொறுத்த வரைக்கும் மேனிபுலேட் அதிகம். மார்க்கெட் அதை கம்ப்ளீட் பண்ணணும், இங்கெல்லாம் பை ஆப்ஷன்லாம் கொடுத்தா வரிசையா லாஸ் தான் ஆகும். நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் என்ன, பாட்டம்ல இவ்வளவு பிரைஸ் ஆக்ஷன் விட்டு அது இங்க வரைக்கும் போனதே பெருசு. போனதும் இம்பேலன்ஸ். இம்பேலன்ஸ்ல எனக்கு எங்க எந்த கன்ஃபர்மேஷன் கிடைக்கணுமோ அது அங்க கிடைக்காம கீழே வந்து கிடைச்சிருக்கு. சரியா? நம்மளுடைய மூவ் கரெக்ட் தான், அதுல மாற்றம் இல்லை. ஆனா நம்மளுடைய கன்ஃபர்மேஷனுக்கு ஏற்றபடி மார்க்கெட் வந்தாகணும். அவனுக்கு ஏற்றபடி நம்ம மூவ் ஆகுறோம்னா எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. இந்த மாதிரி லைவ் வேணா கொடுக்கும். ஒரு ஃபைட்டிங் வரும்போது மெஜாரிட்டி நமக்கு டிகிரீஸ்ல தான் போகணும்னு சொல்லிட்டு நம்ம டிகிரீஸ் கொடுக்கறது லைவ்ல கொடுத்துக்கலாம். ஓடிசில நம்ம கொடுக்கலாம், நெக்ஸ்ட் கடையில பையரை கொடுத்து ஒரு தூக்கிட்டு அதுல இருந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவான், சப்ளை கொடுப்பாங்க. ஸோ கொஞ்சம் கவனமா மூவ் பண்றது நல்லது. இப்போ கிளியர் ஆச்சா பாயிண்ட்ஸ்? எப்பவுமே ஒரு விஷயம் சொல்றேன், எஃப்இஜி வந்துருச்சுன்னா அந்த என்ட்ரி எஃப்இஜி கம்ப்ளீட் ஆகி போனாலும் நீங்க கவலைப்பட வேணாம். அந்த ஒரு பையர் கேண்டில் உங்களுக்கு இங்க வரணும். கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி செல்லருக்கு இந்த ஒரு எஃப்இஜி இருக்கும்போது ஒரு செல்லர் வந்தாலுமே நெக்ஸ்ட் செல்லருக்கு நீங்க ட்ரேட் எடுக்க கூடாது. ஒரு பையருடைய ப்ரெஷர் இது வந்திருக்கு இல்லையா, இங்க எப்படி எடுக்கிறீங்களோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் சப்ளைலையும் எடுக்க போறீங்க. ஓகே, கொஞ்சம் டீப்பா கிடைக்குது. சரி, நெக்ஸ்ட் இப்ப வந்த மார்க்கெட் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. நான் ஒரு 2 மினிட்டுக்கு ஒரு அப் கொடுத்துக்கிறேன். ஐயோ 2 மினிட் ஒரு அப். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அந்த பிரைஸ் ஆக்ஷன் நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். சரி, இந்த இடத்துல நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பிரைஸ் ஆக்ஷன் பேலன்ஸ் வச்சுச்சு இல்லையா. ஓகே, இது ஒரு கேப் அப்ல இருக்கு. சாரி, இது நார்மலா தானோ, கேப் கரெக்டா ஓப்பன் இருக்கு. இந்த ஒரு செல்லர் மட்டும் கேப் டவுன். ஓகே, பரவாயில்ல. பிரைஸ் ஆக்ஷனை மார்க்கெட் கரெக்டா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கு பிரதர். ஃபர்ஸ்ட் எனக்கு கரெக்டா கம்ப்ளீட் பண்ணி முடியுது, ரிவர்சல் கொடுக்கல. நெக்ஸ்ட் எனக்கு இப்போ வந்த சப்ளைல எனக்கு இந்த பிரைஸ் ஆக்ஷனை கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நான் 2 மினிட்டுக்கு ட்ரேட் எடுத்திருக்கேன். கேண்டில் ஃபைட் பண்ணுது. நெக்ஸ்ட் கேண்டில்ல பார்ப்போம். 2 மினிட்டுக்கு எடுத்திருக்கேன். இந்த ஒண்ணு முடியட்டும். இதுதான் எனக்கு நேற்று ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. இங்க ஒரு இடம் கம்ப்ளீட் ஆயிருக்கு, நெக்ஸ்ட் கம்ப்ளீட் ஆயிருக்கு, அடுத்ததும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒண்ணுக்குமே ரிவர்சல் கொடுக்கல ப்ரோ. வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். இதே மாதிரிதான் ப்ரோ எனக்கு ஆச்சு. புரியுது. இதே மாதிரிதான் வாலட்டிலிட்டியில எனக்கு மட்டும், வாலட்டிலிட்டியை மட்டும், அதாவது நமக்கு மார்க்கெட்டோட மூவிங்கை பொறுத்து மட்டும் நமக்கு இந்த மாதிரி ஆகும். ஓகேவா? ஏன்னா நேற்றும் சேம் தான், நியூஸ் அதிகம் தான். மார்னிங் நியூஸ் மேக்ஸிமம் இருக்கு அப்படின்னாலே மார்னிங்ல நமக்கு இது இருக்காது, கன்ஃபர்மேஷனே இருக்காது. ஓகேவா? ஸோ பார்ப்போம் இந்த மாதிரி மூவ் கொடுக்குதுன்னு பார்ப்போம். இங்க ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இங்க 2 இருக்கு. நான் இந்த ஒண்ணு வச்சிருக்கேன். இந்த ஒண்ணுக்கு வருதான்னு பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். அகைன் இப்போ இதுக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். இப்போ இதெல்லாம் பத்தாது, இன்னும் பையர் மேல வரணும். இந்த இதெல்லாம் பத்தாது, இந்த பையர்லாம் கன்ஃபர்மேஷனே கிடையாது ஆக்சுவலா. இப்போ என்னன்னா, இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கு மார்க்கெட் ரிவர்சல் கொடுக்குது. பட் ரிவர்சல் கொடுக்க விதம் ஒரு விஷயம் தெரியுதா? மேபி இது ப்ராஃபிட் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஆமா, இன்னும் ஒரு 2 செகண்ட் இருக்கு. ஓகே, இது ப்ராஃபிட். ஆனா இதெல்லாம் நிரந்தரம் கிடையாது. இந்த ப்ராஃபிட் நிரந்தரம் கிடையாது.
ஏன்னா நீங்க ஒருவேளை 2 மினிட் கொடுக்குறீங்க, ஃபைட்டிங் தான், ஸ்பின்னிங் டாப் தான், கேரக்டர் சேஞ்ச் பண்ணக்கூடிய கேண்டில் தான். அகைன் இன்னொரு ஃபைட்டு, இதுவுமே ஃபைட்டு தான், பையருக்கு ப்ரொஜெக்ட் ஆனாலுமே ஃபைட்டு தான். இப்போ இது கம்ப்ளீட் ஆயிடுச்சு, நம்ம எப்படி ஷுவர் எடுக்கிறது? இப்போ என்னுடைய கன்ஃபர்மேஷன் ரியல் டைம்ல பாக்குறதுனால எனக்கு தெரியும் இது மார்க்கெட்ல கம்ப்ளீட் பண்ணிடுச்சு, இதுக்கு நெக்ஸ்ட் வரக்கூடிய மார்க்கெட் இனிமே என்ன பண்ண வேணாம், ரிவர்சல் கொடுக்க வேணாங்கிறது எனக்கு தெரியும். ஆனா இப்ப பிரசன்ட்ல நான் மார்க்கெட்ல வரும்போது எப்படி மாட்டுவேன்? இந்த ஒரு விஷயத்துக்கு மார்க்கெட்டிங் என்ன பண்ணல, கண்டினியூ கொடுக்கல. நெக்ஸ்ட் ஒரு செல்லர் கேண்டில் போயிருக்கு, அகைன் ஒரு பையர் வந்திருக்காங்க, நெக்ஸ்ட் ஒரு பையர் வந்து கம்ப்ளீட் பண்ணா நம்ம ரிவர்சல் எடுப்போம். இப்படி நம்ம எடுப்போம். கரெக்டா? நான் சொல்றது கரெக்டா? நான் சொல்றதுல ஏதாச்சும் மாற்றம் இருக்கா? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நிமிஷம் தெளிவா சொல்றேன். இந்த ஒரு கேண்டில கம்ப்ளீட் பண்றதுக்காக நீங்க இங்க பிக்ஸ் பண்றீங்க. அப்போ இப்ப என்னுடைய கணக்குப்படி நான் இப்பதான் நான் மார்க்கெட்டுக்குள்ள வரேன் அப்படின்னா, நான் இதை பிரைஸ் ஆக்ஷனுக்கு டிரா பண்றேன் அப்படின்னா, ஒரு செல்லர் வந்திருக்கு, கம்ப்ளீட் பண்ணிருக்கு, ரிவர்சல் கொடுக்கல. அகைன் ஒரு செல்லர் கேண்டில் போயிட்டு நெக்ஸ்ட் ஒரு பையர் வந்து நெக்ஸ்ட் ஒரு பையர் வந்திருக்கு, இப்ப வந்த பையருமே கம்ப்ளீட் பண்ணல, மார்க்கெட் கீழே போயிட்டு இருக்கு. இப்படிதான் நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இப்ப புரியுதா மார்க்கெட்ல எரர் எப்படி வருது, கன்ஃபர்மேஷனுக்கு எப்படி குழப்பம் வருதுன்னு? இப்ப ரியல் டைம்ல நம்ம ட்ரேட் எடுத்துட்டு இருக்கோம், அப்ப நமக்கு தெரியும் மார்க்கெட் இது கம்ப்ளீட் பண்ணி முடிக்குது, 2 மினிட்டுக்கு ட்ரேட் எடுக்கிறேன், அப்போ ஒரு கேண்டில் ஃபைட் பண்ணுது, ரெண்டாவது கேண்டில் எனக்கு ப்ராஃபிட் தருது, ஓகே பரவாயில்ல, சம்திங் மார்க்கெட் அதுக்கான மூவ் கொடுத்துட்டு இருக்கு, ரிவர்சல் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான மூவ் கொடுக்குது, தப்பு இல்லை. ஆனா எந்த மாதிரி கொடுக்குதுங்கிற ஒரு விஷயத்த நமக்கு ரியல் டைம்ல இருந்தா மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். அவ என்ன பண்ண போறீங்க, இப்ப இந்த இடத்துல ஒரு பிரைஸ் செக்ஷன் வேணா நான் டிரா பண்ணிக்கிறேன், இது ஒரு பிரைஸ் செக்ஷன் தானே, இது டிரா பண்ணிக்கிறேன், மார்க்கெட் எந்த மாதிரி வருதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி வரக்கூடிய கேண்டில்ல செல்லருடைய ப்ரெஷர் ஹெவியா இருக்கு, ஒரு பையர் ஆப்ஷன் போக போறேன், கம்ப்ளீட் பண்ணாலும் பண்ணாட்டாலும் ஓகே. சரி, இங்க பிரைஸ் செக்ஷன் இருக்கு, வந்த கேண்டில் ஒரு ரிஜெக்ஷன், அதே மாதிரி வந்த கேண்டில் செல்லருடைய ப்ரெஷர் அதிகம், மேலே எஃப்இஜி இருக்கு, அது பையருக்கு மூவ் பண்ணி ஆகணும், இதுதான் கன்ஃபர்மேஷன், அவ்வளவுதான். கிளியர் ஆச்சா? மூவிங் வரட்டும், கொஞ்சம் கூட டீப்பா வரட்டும், வெயிட் பண்றேன். அதே மாதிரி இந்த ஒரு பிரைஸ் செக்ஷனுக்கும் டிரா பண்ணிக்கிறேன். எது வந்தாலும் எனக்கு ரிவர்சல் கன்ஃபார்ம் தான். ஸோ எனக்கு செல்லருடைய ப்ரெஷர் ஒரு கேண்டில் ஹெவியா கிடைச்சதுமே பையருக்கு கண்டினியூ பண்ணேன். அதே மாதிரி இங்க ஒரு பிரைஸ் ஆக்ஷனும் இருக்கு, 2 பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு, 1 அதே மாதிரி கீழே இன்னொன்னு 2, இங்க ஒரு கேப் அப் இருக்கு. ஸோ நான் அதை பெருசா எடுக்க போறது கிடையாது. இந்த பாயிண்ட் இப்போ நம்ம டிரா பண்ணிருக்கோம்ல, இதுக்கு மார்க்கெட் எப்படி கம்ப்ளீட் பண்ணுது, கம்ப்ளீட் பண்ணிடுச்சுன்னா 2 மினிட்டுக்கு அப் எடுப்பேன். ஓகே வச்சுக்கிறேன், வரட்டும். கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஏரியா எப்படி கம்ப்ளீட் பண்ணுதுன்னு பார்ப்போம். 4 3 2 1 கம்ப்ளீட் ஆகல, ரிஜெக்ஷன் இருக்கு. ஸோ கம்ப்ளீட் ஆகணுங்கிறது கன்ஃபர்மேஷன், நான் வெயிட் பண்றேன். மூவிங் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தா கூட நல்லது பிரதர். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும் மார்க்கெட் இது கம்ப்ளீட் பண்ற மாதிரி வருதா இல்லையான்ட்டு. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு பிரைஸ் ஆக்ஷன் இருக்கு, ப்ரெஷர்ல மூவ் ஆகுற மூவிங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிதான் ஃபீல் ஆகுது, எனக்கு அந்த ஏரியாவை தான் கரெக்டா அது கம்ப்ளீட் பண்ற மாதிரி வருது, அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா? இது மூலமாவே உங்களால நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு நீங்க பையருக்கு எடுக்கிறதுக்கு நிறைய ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ப்ரெஷர்ல மூவ் ஆகக்கூடிய மூவிங்கே அதுக்கு டீசெண்டா இருக்கும். ஓகேவா? இதுவுமே எனக்கு இப்போ கம்ப்ளீட் கனெக்டிவிட்டி கொடுத்துடுச்சு, ரிஜெக்ஷன்ல இப்போ மூவ் ஆயிட்டு இருக்கு, வெயிட் பண்றேன். கம்ப்ளீட் ஆகுதுன்னு சொல்லும்போது ஒரு 2 மினிட்டுக்கு பையர் எடுக்க போறேன். அதை தாண்டி நான் டாப்ல கொடுத்த 5 நிமிஷம் அது இருக்கட்டும், இது கம்ப்ளீட் பண்ணி முடிக்குதுன்னு சொல்லும்போது நம்ம நெக்ஸ்ட் மூவ் போகலாம். நாலு 3 2 கம்ப்ளீட் பண்ணல, விட்டுறேன். ஆனா உங்களுக்கு தெரியுதா இங்க நடக்கக்கூடிய மூவிங் எல்லாமே எதுக்காக நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா? இதுதான் விஷயம். நமக்கு கம்ப்ளீட் பண்ற ஏரியாக்கு ஏத்த மாதிரி மார்க்கெட் மூவ் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லும்போது நம்ம அதுக்கேற்ற ட்ரேட் எடுக்க முடியும். இல்லன்னு இப்போ இதே மாதிரி இதுக்கு முந்தின சார்ட் நம்ம பார்த்தோம்ல, அந்த சார்ட்ல இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன்ஸுக்கும் இங்க நடக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனுக்கு டிஃபரெண்ட் இருக்கா? மார்க்கெட் புரியல. எல்லாரும் கம்ப்ளீட் பண்ணாலும் பையர் போயிடுது ப்ரோ. இந்த மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு. அது இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன்னா, இது இன்னுமே கம்ப்ளீட் ஆகல, நெக்ஸ்ட் வரும்போதுமே நான் ட்ரேட் எடுக்க தான் போறேன். ஆனா நான் சொல்றது என்னன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் இந்த ஒரு செல்லர் மூவ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா, இந்த செல்லர் எதுக்காக வருதுங்கிறத உங்களால ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்க முடியுதா, அது எதனால வருது, எதனால இந்த மாதிரி மூவ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. அதுதான் இப்போ மூவி ஃபிக்ஷன் எனக்கு மேல எஃப்இஜி இருக்காங்க, அண்ட் இங்கேயுமே ஒரு ப்ரெஷர் வந்ததுனால எனக்கு பையருக்கு புல் பண்றாங்க, அவ்வளவுதான், மத்தபடி ஒண்ணும் இல்லை. இந்த ஏரியா கம்ப்ளீட் ஆகணும்னு சொல்லும்போது எப்படி கம்ப்ளீட் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதா? அதுதான் பிரதர் வேணும், மார்க்கெட் நமக்கு அதுதான் தேவை. இனி இது பையருக்கு கண்டினியூ பண்ணாலுமே நெக்ஸ்ட் கீழே வரும்போது இந்த பிரைஸ் செக்ஷனுக்கு கம்ப்ளீட் பண்ணாம இருக்காது. 2 பிரைஸ் செக்ஷன் இருக்கு, 1 2 விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே ரிஜெக்ஷன்ல போனதான் கம்ப்ளீட் பண்ணல, கேப் இருக்கு.
ஸோ மார்க்கெட் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லும்போது கிளியரா கம்ப்ளீட் பண்ணும். கன்ஃபர்மேஷன் இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த கன்ஃபர்மேஷன் கிளியரா ஒர்க் அவுட் ஆகும். நம்ம பார்த்ததுதான். எஃப்இஜி இருக்கு, எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கிறதுனா நம்ம வந்து இம்பாக்ட்னு சொல்லுவோம்ல, அதுதான். இம்பேலன்ஸ் பயங்கரமா இருக்கும். ஸோ மார்க்கெட்டோட மூவிங் ஃபாஸ்டா இருக்கும். டேட்டா கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிளியரா கொடுக்காது. அவாய்ட் தான் பண்ணுவோம். வேற என்ன பண்ண முடியும்? நான்லாம் அந்த மாதிரி டேஸ் எல்லாம் நியூஸ் எல்லாம் அதிகமா வந்துச்சுனாலே நான் வந்து நியூஸ் ட்ரேட் அதிகமா எடுக்க மாட்டேன். நியூஸை தாண்டி வரக்கூடிய கன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம பிரைஸ் செக்ஷன்ல தான் நம்ம மூவ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நியூஸ் வருது அப்படின்னாலே அன்னைக்கு ஃபுல்லா என்ன பண்ண முடியாது, ட்ரேடு ஒதுக்கிட்டுறது. ஏன்னா கன்ஃபர்மேஷன் ஒரு துளி கூட கிடைக்காது. இப்போ எஃப்விஜிக்கு நீங்க பார்த்தாலே தெரியும், மூவிங் கரெக்ட். ரெண்டாவது ஷார்ட் பார்த்தோம்ல, செல்லர் சப்ளை கிளியரா இருக்கு. அப்போ நெக்ஸ்ட் பையர் தான் வருவோம், நம்ம ட்ரேட் எடுக்கிறோம். ஓகே, கீழே ஒரு பிரைஸ் ஆக்ஷன் இருக்கிறதுனால மார்க்கெட் அதை கனெக்டிவிட்டி கொடுத்துட்டு மேல போறாங்க. 5 நிமிஷத்துக்கு நமக்கு ப்ராஃபிட் ஆயிடுது. ஆனா மார்க்கெட் அந்த எஃப்விஜிக்கு நெக்ஸ்ட் கண்டினியூட்டி கொடுக்குறாங்களா? கிடையாது. நெக்ஸ்ட் ஒரு சப்ளையவே கீழே கொண்டு போயிருது. வரக்கூடிய சப்ளைலயும் எஃப்இஜி வந்துச்சு. லாஸ்டா வந்த சார்ட்டை பார்த்தா தெரியும், வரக்கூடிய சப்ளைலயுமே எஃப்இஜி வந்துச்சு. ஒரு ஃபைட்டிங் நடந்துச்சு. ஃபைட்டிங் நடக்கும்போது நம்மளுடைய கன்ஃபர்மேஷன் என்ன, மார்க்கெட் மேல போயிடும், மெஜாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீஸ் தான் பண்ணுது. ஆனா அந்த ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கறதுக்கு அதுக்கு ஒரு பிரச்சனை. ஏன்னா மார்க்கெட்டே இம்பேலன்ஸ்ல தான் இருக்குன்னு சொல்லும்போது டிமாண்டுக்கும் சரி சப்ளைக்கும் சரி வரக்கூடிய இம்பேலன்ஸ் மார்க்கெட் என்ன பண்ணாது, கியூர் பண்ணாது. அதுதான் நமக்கு பிரச்சனை. நமக்கு என்ன தேவை, அதை கியூர் பண்ணணும். நமக்கு தேவை. அவன் சொல்லிட்டு நானே இங்க அடிபட்டுட்டு கிடக்கேன், நீங்க நான் சமாதானத்துக்கு வர அப்படின்னு கேட்பான். அவன் சமாதானமா போறான்னு சொல்லும்போது நம்ம சமாதானமா அவன் கூடவே சேர்ந்து டிராவல் பண்ணுவோம். அவன் நான் அக்ரெசிவா போயிட்டு இருக்கான்னு சொல்லும்போது நம்ம சமாதானமா போனோம்னா பிரயோஜனம் இருக்கா? நம்மள மிதிச்சுட்டு தான் போவான். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, நடக்கும். கன்ஃபர்மேஷன் கிளியரா கிடைக்காது. அப்ப இதுல ட்ரேட் என்ட்ரி எடுக்கவே முடியாதா பிரதர்? தாராளமா எடுக்கலாம் பிரதர். எப்படி சொல்லலாம், ப்ராஃபிட் பண்ணலாம். ஆனா நான் கத்துக்கிட்ட விஷயத்த அங்க என்னால எத்தனை பர்சன்டேஜ் நான் ஒர்க் அவுட் பண்ண முடியுது. இப்ப எஃப்இஜிக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் ட்ரேட் எடுத்தோம், ப்ராஃபிட் ஆயிடுது. ஓகே சூப்பர். பிரைஸ் ஆக்ஷன் எத்தனை பிரைஸ் ஆக்ஷன் போச்சு, அது ஏன் கிளியரா வரல? அதான் டவுட். அப்போ நேத்து கிளாஸ்ல பாக்குறோம், பிரைஸ் ஆக்ஷனுக்கு நம்ம கரெக்டா எப்படி ஆன்சர் கொடுத்துச்சு உங்களுக்கு தெரியும். அதே விஷயம் முந்தின கிளாஸ்ல பாக்குறோம், பிரைஸ் ஆக்ஷனுக்கு எப்படி ஆன்சர் கொடுக்குது நமக்கு தெரியும். ஒரு வாலண்டைல இருக்குதுன்னு சொல்லும்போது அதான் ஸ்டார்டிங் கிளாஸ்லயே சொன்னேன், இன்னைக்கு மார்க்கெட் வாலண்டிலிட்டி என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. என்ன நடந்தாலும் சமாளிச்சுக்கோங்க. ஒன்றும் பண்ண முடியாது. கன்ஃபர்மேஷன் கிடைக்காது. கம்ப்ளீட் பண்ணுது. ஏன்னா அது கம்ப்ளீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது ஒரு இம்பேலன்ஸ். மொத்தத்துல மார்க்கெட்டே இம்பேலன்ஸ்ல இருக்கு, வாலண்டிலிட்டியா இருக்குன்னு சொல்லும்போது அது கம்ப்ளீட் பண்ணணும்னு அது கன்ஃபர்மேஷன் கிடையாது. மேலனா மேல, கீழனா கீழே. பாக்குறதுக்கு மார்க்கெட் ஏதோ அழகா ரன் ஆயிருப்பா, ட்ரேட் எடுத்தா ப்ராஃபிட் பண்ணிக்கலாம் அப்படிதான் தோணும். கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்காது. ஒரு சைட் வே கிரியேட் ஆச்சு நம்மளுக்கு. அதுல சைட் வேல ஏதாச்சும் வால்யூம்ஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகி வந்துச்சா? சைட் வேவே கிடையாது. ஆனா வியூ பாக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஹோல்டிங் ஏரியா மாதிரி இருக்குது, ஒரு பிம்பம் மாதிரி. இல்ல, ஆனா இருக்கு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே நம்மள குழப்பிடும். மார்க்கெட்டோட மூவிங் சரியாகாது.